வைரமுத்து அப்புறம் ராதாரவி பற்றி உண்மையை சொல்லியிருக்காங்க சின்மை. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ஃபுல் அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்மை வந்து ஒரு ஃபேமஸான சிங்கராக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து தான் இவங்க ஃபஸ்ட்டு வந்து தமிழ் சினிமாவில் கன்னத்தில் முத்தமிட்டாய் அப்படிங்கிற மூவி மூலியமாக தான் பாட்டு பாடி உள்ளே வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து தான் வந்து சில்லுன்னு ஒரு காதல் மூவியில் பூமிகாவுக்கு வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு #மீட்டூ அப்படிங்கிற ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஃபீஸில் தான் வந்து டப்பிங் ஹிட்டா யார் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாரவி அவர்கள் தான் இருந்திருக்காரு. அப்போ ராதாரவி பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த 2 பொண்ணுங்க கிட்ட தப்பான முறையில் நடந்திருக்காரு. இதுக்கு இடையில தான் வந்து சின்மை வந்து ஒரு சாங்கும் பாடிட்டு வரும்போதெல்லாம் வந்து வைரமுத்து வந்து கட்டி பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தவறாக தொட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உணர்ந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. சொல்லவும் அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளு சமூகத்தில், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பாலிடிக்ஸான ஆளு அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து தான் சின்மை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்களோட ட்விட்டர் பக்கத்துலையும் போட்டு இது ரொம்பவே பெரிய இஷ்யூ ஆயிட்டு இதை தொடர்ந்து அவங்க போட்ட மெசேஜுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது உண்மைதான், அவங்க எங்கள்கிட்டையும் தப்பாக தான் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற உண்மையும் தெரிய வருது சின்மைக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராதாரவி அப்புறம் வைரமுத்து இவங்க 2 பேருமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் சின்மை இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடாது, அதாவது வந்து இந்த சந்தா காசு கட்டலை அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து சின்மைக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே வந்து அந்த ஃபோனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை போல் ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஒன்றுத்துக்கு பாட வரணும் அப்படிங்கிற போல கூப்பிடுறாங்க. சின்மை திரும்பவும் வந்து அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற முடிவோட வந்து நான் வரல, நான் வேற ஒரு ஈவெண்ட்ல இருக்கேன் அப்படிங்கிற போல சொல்லிடுறாங்க. இதை சொன்னனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி நீங்க வரல அப்படின்னா நீங்க வந்து சமூகத்தில் இருக்கிற பெரிய ஆளுங்க கிட்ட எல்லாம் தப்பா பேசுறீங்க, தப்பா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் பொய்யா சொல்லுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. ரொம்பவே பயந்த சின்மை என்ன சொல்றாங்க அப்படின்னா போனை வச்சுட்டு ஒண்ணுமே சொல்லாம அமைதியாயிடுறாங்க. இதனால சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்கள்ட்டையும் சொல்லிடுறாங்க. அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பொறுமையா பார்த்துக்கலாம், அதனால சொல்லிட்டு இந்த பயப்படாத தைரியமா இரு அப்படிங்கிற போல நம்பிக்கையும் கொடுத்துட்றாங்க. திரும்பவும் கால் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கங்க, நான் வந்து வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளைவும் சொல்லியிருக்காங்க சின்மை. அதை தொடர்ந்து தான் இவங்க 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சின்மை இதுக்கப்புறம் பாடக்கூடாது, எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் சரி ஈவெண்ட்லையும் சரி அவங்க பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து பேன் பண்ணிட்டாங்க, தவறான ஒரு குற்றச்சாட்டை வச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாவே அவங்க மறைஞ்சும் போயிட்டாங்க. எந்த ஒரு பாட்டுமே பாடாம ரசிகர்களையும் மறக்க வச்சுட்டாங்க அப்படிதான் சொல்லணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்காக நடந்த தங்லைஃப் மூவியில் இருக்கிற ஆடியோ லான்ச் நடந்துச்சு இல்லையா, அந்த ஆடியோ லான்ச்சில் தான் வந்து முத்தமழை சாங்கை பாடியிருக்காங்க. ஒரு தரமான கம்பேக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். திரும்பவும் இந்த பாட்டு பாடுறதுனால ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரசிகர்கள் மனசுலையும் பழைய இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்காவது நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அப்டேட்டுகளுக்கு நம்ம சால்ட் டப்பா சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.